இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாமோட பயம், இந்த ஒரு சில பேருக்கு வந்து இந்த நிறைய இந்த மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல வந்து நிறைய பயம் இருக்கும். இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவுட் கம் பண்ணணுன்றதுக்காக வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் காம்படிஷன், இந்த காம்படிஷன் இல்லாத உலகமே இல்லை. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் எழுதி அடுத்த நாள் வந்து ரிசல்ட் வருதுன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மார்க் வந்து பார்த்து நம்மளோட மார்க்கையும் கம்பேர் பண்ணுவோம். ஒரு சில பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கவும் கேட்பாங்க, என்ன நீ என்னை விட நிறைய மார்க் எடுத்திருக்கான்னு வந்து கேட்கவும் கேட்பாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசாம நம்மளும் நல்லா ட்ரை பண்ணி நம்மளும் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும்ன்றது வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நிறைய டைம் இந்த மொபைல் யூஸ் பண்ற டைம் வந்து தவிர்த்துட்டு அந்த டைமை வந்து அவங்க ஸ்லீப், அதாவது நல்ல உறக்கத்துக்காக வந்து செலவு பண்ணலாம்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்மளோட உறக்கத்துக்காக வந்து நம்ம டைமை வந்து செலவு பண்ண நம்மளோட பிரெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்புறம் இந்த மொபைல்ஸ் எல்லாம் இந்த பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படையா காட்டணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து வெளிப்படையா காட்டுறதுனால நம்மளுக்கு எதுவும் தேவையில்லாத விஷயம், தப்பான விஷயம் பாக்குறது இல்லைன்னு மத்தவங்களுக்கு தெரியணும். ஆனா இது ஹைட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சில அந்த மாதிரி இந்த தேவையில்லாத விஷயத்த வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. இப்ப இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இந்த பிரெயினை வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்காக யோகா, இப்போ இந்த கொஞ்ச நேரம் இந்த சன்லைட்ல அந்த அந்த விட்டமின் டி வந்து அவங்க கெயின் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அவங்க வந்து இந்த யோகாசனங்கள் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு கொடுத்த அட்வைஸ். இதை நாங்க நல்லா யூஸ் பண்ணிப்போம். இதனால பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.